वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। जगत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 27. இந்த 27வது ஸ்லோகத்தை நாம ரெண்டு கிரமமா பார்க்க போறோம், அனுலோமம் மற்றும் பிரதிலோமம். முதல்ல அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது ராமன் அந்த வானர சேனையுடன் சேதுவின் மீது செல்லுதல், அந்த சேது சமுத்திரம், இந்த சேது பாலம் அமைத்தார் இல்லையா, அந்த சமுத்திரத்தில் சேதுவை கட்டி அதன் மீது கால்நடையாகவே இல்லையா குரங்குகள் அந்த வானர சைன்யங்களோட சேர்ந்து நடந்து சென்ற போது அந்த வானர சைன்யங்களை ராமர் ரட்சித்தார் அப்படிங்கிறதான பாவார்த்தம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும்போது. பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய பாவார்த்தம் என்னவா இருக்குனாக்கா, ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கு பாதுகாவலனாக இருப்பார், பக்கபலமா இருப்பார். ஒருவேளை அந்த நரன் கிருஷ்ணரை மாறாக அந்த மனிதன் நினைத்தான்னா அவன் பிரகாசிக்க மாட்டான், அவனுக்கு ஜெயம் அப்படிங்கிறது உண்டாகாமல் பயம் என்பது உண்டாகும் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியத்தை கொண்ட இந்த 27வது ஸ்லோகம். முதல்ல நாம அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், அன்வயம், பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன வினக்கா, வீரவானர சேனஸ்ய த்ராதா ஆபாத் அவதாஹி சஹ தோயதௌ அரிகோயாதசி அயதஹ நவசேதுனா. வீரவானர சேனஸ்ய த்ராதா ஆபாத் அவதாஹி சஹ தோயதௌ அரிகோயாதசி அயதஹ நவசேதுனா அப்படிங்கிறது ஸ்லோகம், அனுலோமம். அதனுடைய பதச்சேதம் என்ன, வீரவானர சேனஸ்ய த்ராதா ஆபாத் அவதா ஹி சஹ தோயதௌ அரிகோயாதசி அயதஹ நவசேதுனா இது பதச்சேதः அथवा பதவிபாகः. இப்ப நாம இந்த பதங்களை அன்வய கிரமமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன, சஹா, முதல் பதம் என்ன சஹா. அடுத்தது அரிகோயாதசி, அரிகோயாதசி, அரிகோயாதசி. அடுத்தது தோயதௌ, தோயதௌ, தோயதௌ. நவசேதுனா அயதஹ, நவசேதுனா அயதஹ, நவசேதுனா அயதஹ. நவசேதுனா அயதஹ. அடுத்தது வீரவானரசேனஸ்ய, வீரவானரசேனஸ்ய த்ராதா, த்ராதா ஆபாத், ஆபாத் ஹி, கடைசியா ஹி, புகழ் பெற்றது. ஹீனா அப்பேற்பட்ட புகழ் பெற்றது அப்படிங்கிற பொருள்ல முடிய போறது. ஹீனா அப்பேற்பட்ட பொருள், அப்பேற்பட்ட புகழ் பெற்றது என்ற பொருளில் ஹீ என்ற பதத்தை பிரயோகிச்சிருக்கார். சரி, முதல்ல என்ன பார்க்கிறோம், சஹா. சஹனா அந்த ராமரானவர்,
சகன யாரு? அந்த ராமரானவர் அரிகோயாதசி அரிகோயாதசி அதாவது அரிகோயாதசின்னு என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ ஜலமும் ஜல ஜந்துக்களும் அழிவில்லாமல் இருந்த இடத்துல அந்த ஜலத்துக்கும் அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கும் எந்தவித ஹானியும் வராதபடிக்கே அந்த சேதுவானது கட்டப்பட்டது இல்லையா? தோயதௌ அப்படின்னாக்கா, தோயதௌனாக்கா அந்த அந்த ஜலம், தோயனா அந்த ஜலம், தோயதௌனா அந்த ஜலத்து மேல நடந்து போற மாதிரி கட்டப்பட்டது அந்த சேது சமுத்திரம், அந்த சேதுன்ற பாலம். அதற்கு முன்னாடி அரிகோயாதசின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எண்ணிலடங்கா நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு. எதுல? அந்த சமுத்திரத்துல. அவ சமுத்திரத்தை கடந்து தானே லங்கைக்கு போனோம். அப்ப அந்த லங்கைக்கு போனோம்னாக்கா அந்த சமுத்திரத்து மேல ஒரு சேதுங்கிற பாலத்தை நிர்மாணம் பண்ணணும். அப்படி நிர்மாணம் பண்ணும் பொழுது அந்த ஜலத்துல அந்த எண்ணிலடங்கா நீர்வாழ் உயிரினங்கள் உள்ளன, அதுல இருக்கு. அதுதான் அரிகோயாதசின்னு என்ன அர்த்தம்னாக்கா, எண்ணிலடங்காத அந்த உயிரினங்கள் உள்ள, எண்ணிலடங்காத நீர்வாழ் நீர்நிலையில வசிக்கக்கூடிய உயிரினங்கள் உள்ள தோயதௌ, அந்த இவ நடந்து போனோம் அப்படிங்கிற பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட, இவ நடந்து போனோம் இல்லையா கடல் மேல, அப்படி அந்த கடல் மேல பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட நவசேதுனா அயதா, நவசேது, நவன புதியதாக, சேதுனா அந்த பாலத்துல சென்று கொண்டிருந்தாலும், அயதா போயிட்டு இருக்கும், புதியதாக கட்டப்பட்ட. அது எப்படி கட்டப்பட்டதுனாக்கா, அந்த ஜலத்துல வசிக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கும் சரி, ஜல ஜந்துக்களுக்கும் சரி, ஜலத்துக்கும் சரி, எந்தவித பாதகமும் இல்லாமல் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். அப்பேற்பட்ட அந்த நவசேதுனா அயதா, புதியதான அந்த பாலத்துல சென்று கொண்டிருக்கக்கூடிய வீரவானர சேனஸ்ய, வீரம் கொண்ட அந்த வானர சேனைகளுடைய, அவர் எப்படி இருக்கார்? உங்களுக்கெல்லாம் திராதாவா இருக்கார். திராதானா காப்பாற்றக்கூடியவர். யாரு? ராமர். அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, காப்பாற்றுதல் இல்லையா அப்படிங்கிறத அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குரங்கு படைகளுடைய சகாயத்தினாலதான் அந்த அந்த சேது அப்படிங்கிற விஷயத்த கட்டப்பட்டது. அப்படி அந்த சமுத்திர ஜலத்துல அந்த குரங்கு படைகள் விழாத மாதிரி பாதுகாப்பா இல்லையா அந்த சேது மீது சென்ற வரலாறு இருக்கு இல்லையா, அது நம்ம பார்க்கிறோம். அந்த வானர படைகளுக்கு எதுவும் ஆகாத வண்ணம் நடந்து போறார். அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்மாணம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் எப்படி இருந்ததுனாக்கா, எந்த ஜல ஜந்துக்களும் ஜலத்துக்கும் ஒருவித ஆணியும் வராத மாதிரி பண்ணப்பட்டது. அப்பேற்பட்ட விஷயத்த பண்ணிருக்கா. அப்பயே பாருங்க, சுற்றுச்சூழலாம் பத்திலாம் பேசியிருக்கா. ராமாயணம் சொல்லும் பொழுது நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. அது எப்பேற்பட்ட அந்த இயற்கை அந்த சுற்றுச்சூழல பாதிப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை கட்டுறது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயத்தை நிர்மாணம் பண்றான்னா அதனால பல விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுறது. எவ்வளவு ஜீவராசிகளுக்கு அதனால பொல்யூஷன் மூலமா பாதிப்பு ஏற்படுறது. ஆனா இவா பண்ணக்கூடிய அந்த பால நிர்மாணத்துல அந்த ஜல ஜந்துக்களுக்கு எந்த விதமான ஹானியும் வரலங்கிறத குறிப்பிடுற. அப்படி வீரவானர சேனசிய, வீரம் கொண்ட வானர சேனைகளுக்கு திராதா, காப்பாளராக, அவர்களை காப்பாற்றுவராக இருந்தது. அபாத், அபாத் அப்படி அப்பேற்பட்ட ஒளி பொருந்தியவராக இருக்கக்கூடிய ராமர் இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்துல. அதாவது ஸ்ரீ ராமனாவர் என்ன பண்றாருனாக்கா, எண்ணிலடங்கா நீர்வாழ் உயிரினங்கள் உள்ள அந்த கடல்ல புதியதாக கட்டப்பட்ட பாலத்தின் மீது வானர சேனைகளுடன் சென்று கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வானர சேனைகளை எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி ராமர் ஒளி பொருந்தியவராக திகழ்ந்தார் என்றோ அப்படிங்கிற மாதிரி கவி இங்க குறிப்பிடுறார். வீரவானர சேனஸ்ய திராதா ஆபாத் அவதாகி சஹா தோயதௌ அரிகோயாதசி அயதா நவசேதுனா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா? அயதா, அயதா மீன்ஸ் என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது புதியதாக நவசேதுனா புதியதாக கல்லப்பட்டதுல சென்று கொண்டிருக்கக்கூடிய
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. வீரவானரசேனஸ்ய திராதா ஆபாத் அவதாகி சஹ தோயதௌ அரிகோயாதசி அயதா நவசேதுனா. அதாவது அவனா காப்பாற்றுதல் அர்த்தம். அவதானா காப்பாற்றுதல், திராத்தானாலும் காப்பாற்றுதல். அவனா ரொம்ப அவளுக்கு எந்த வித இதுவும் ஏற்படாத மாதிரி பண்றது. அப்படியான விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டார் யாரு, ராமர். அதனால அவர் என்ன பண்ணார், ராமர் ஒளி பொருந்தியவராக திகழ்ந்தார் என்றோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா வர்ணிக்கிறார். சோ சேது வழியே எல்லாம் போனார்கள், யாருக்கும் எதுவும் ஆகாத மாதிரி ராமர் பார்த்துட்டாராம் இல்லையா. சமுத்திரத்துல சேது பாலத்தை கட்டி அதன் மீது கால்நடையாகவே என்ன பண்ணார், அந்த குரங்குகள் நடந்து சென்ற போது அந்த குரங்குகளை ராமர் ரட்சித்தார், எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி. அந்த அப்படிப்பட்ட சேது மார்க்கமாக போகிற வீணவானர சைன்யத்துக்கு ரட்சகராக ராமர் திகழ்ந்தார் அப்படிங்கிறாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. அடுத்தது இதே 27வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்ண போறோம், பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க போறோம். அப்படி பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்க்கும் பொழுது அதனுடைய பாவார்த்தம் என்னவா இருக்கு, கிருஷ்ணர் தன்னை சேவிப்பவர்களுக்கு சத்ரு ஜெயத்தை கொடுப்பார். தன்னிடம் யார் தன்னை சேவிக்காம இருக்காலோ அவளுக்கு சத்ரு பயத்தை ஏற்படுத்துவார். தன்னை சேவிக்கிறவாளுக்கு சத்ருக்களிடம் ஏற்படக்கூடிய பயத்தை போக்குவார், ஜெயத்தை கொடுப்பார் இல்லையா. ஒருவேளை கிருஷ்ணர் தன்னை சேவிக்காம போற பக்தர்களுக்கு என்ன பண்ணுவானாக்கா சத்ருவால பயத்தை கொடுப்பார். இப்படி பாருங்க, ஜெயம் வேண்டுமா பயம் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான டைட்டில் இங்க அழகா கொடுத்திருக்க. அதனால என்ன அர்த்தம்னாக்கா, நமக்கு கிருஷ்ணரை நாம பிடிச்சிட்டோம் சேவிச்சிட்டோம்னாக்கா சத்ரு ஜெயத்தை நமக்கு கிருஷ்ணரே கொடுப்பார், அந்த சக்தியை கொடுத்துருவார். இல்ல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த சத்ருக்களால் நமக்கு பயத்தை கொடுப்பார். அப்படி கிருஷ்ணரால சேவிப்பதால நரன் என்ன பண்றா அப்படின்னாக்கா என்னென்ன பலனை அடையறான், என்ன மாறா நடக்கிறது அப்படிங்கறத இங்க விஷயத்தை இங்க காண்பிச்சு கொடுக்குற இந்த ஸ்லோகம் மூலமா. நாது சேவனதா யஸ்ய தயாகா ஆரிவதாயதா சஹாஹிதாவத் அபாதா திராசி அனசேஹே அனவாரவி. நாது சேவனதா யஸ்ய தயாகா ஆரிவதாயதா சஹாஹிதாவத் அபாதா திராசி அனசேஹே அனவாரவி அப்படிங்கிறது 27வது ஸ்லோகம் பிரதிலோமம். அதனுடைய பதச்சேதம் என்ன, நா து சேவனதா யஸ்ய தயாகா ஆரிவதாயதா சஹ ஹி தாவத் அபாதா திராசி அனசேஹே அனவாரவி. இப்படியாக அதனுடைய பதச்சேதம் பத விபாகம் பண்ணியாச்சு. இப்போ அந்த பதங்களை அன்வயம் அப்படிங்கிற கிரமத்தை நாம எழுதிக்க போறோம். அதுல முதல்ல என்ன, நா து, நா து, நா து, யஸ்ய, யஸ்ய, சேவனதஹ, 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 தயாகஹ, தயாகஹ, ஆரிவதாயதஹ, 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 அனவாரவி, அனவாரவி, சஹ, சஹ, அனசேஹே, அனசேஹே, திராசி, 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 அபாதா ஹி, அபாதா ஹி, அபாதா ஹி. இப்போ எந்த மனிதன் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றானோ அவனுக்கு எதிரிகளால எந்த பயமும் ஏற்பட போறதில்ல, துன்பமும் ஏற்பட போறதில்ல.
அதே போல எவனொருவன் இப்படி பண்ணாம அதற்கு முரணா பண்றானோ அவனுக்கு எதிரிகளால எப்பவும் பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையை தரக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் பாரிஜாதத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அப்படிங்கிறதாக இங்க கவி நமக்கு கன்க்ளூட் பண்ற. நா து என்ன அர்த்தம்னாக்கா, நானா மனிதர்கள் அர்த்தம், தூனா மனிதர்களும், நா து நானா மனிதர்களும், நா தூனாக்கா மனிதர்களும், எஸ்ய எஸ்யன எந்த கிருஷ்ணருடைய, எந்த கிருஷ்ணருடைய, எஸ்யன எந்த கிருஷ்ணருடைய, சேவனதா சேவனதா நம ஸ்தோத்திரங்கள் முதலான சேவைகளினாலே, ஸ்தோத்திரங்கள் முதலான சேவைகளினாலே, தயாகா தயாகனா கருணையை பெற்று, தயாகனா கருணையை பெற்று என்ன பண்ற அப்படின்னாக்கா, கருணையை பெற்று ஆரிவதாயதா, அரினா எனிமி, ஆரிவதாயதா அதாவது எதிரிகளின் அழிவினாலே ஏற்படும் வளர்ச்சியும் பெறுகின்றனர். எதிரியே வீழ்த்தக்கூடிய சக்தியானது கிடைக்கிறது அவளுக்கெல்லாம். யாருக்கு? எவனொருவன் எந்த கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரங்கள் முதலான சேவைகளினாலே கருணையை பெற்று பெறுகிறானோ அவனுக்கு எதிரிகளால் அழிவிலே ஏற்படும் வளர்ச்சியை பெறுகிறார். ஆரிவதாயதகனா எதிரியை அழிக்கக்கூடியது மாத்திரமில்லாம வளர்ச்சியையும் பெறுகிறார்கள். சரி, ஒருவேளை அப்படி இல்லாம அனவாரவி, அனவாரவின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கிருஷ்ணருடைய விஷயமாக சொல்லப்படக்கூடிய ஸ்தோத்திர சப்தங்கள் இல்லாம, அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கிருஷ்ணருடைய நாமாவை எவனொருவன் வாயால உச்சாரணம் பண்ணாம இருக்கானோ அவனுக்கு அனவாரவின்னு பேர். சப்தமே வராது அவனுடைய வாயிலிருந்து, ஸ்ரீகிருஷ்ணனுடைய நாமாக்கள் பத்தின சப்தங்கள் எதுவுமே அவன் வாயில வராதான். அவனுக்கு என்ன பேரு? அனவாரவின்னு பேர். அப்படி ஸ்ரீகிருஷ்ணன் விஷயமாக சொல்லவே இல்லை ஸ்தோத்திரம் பண்ணாத சப்தங்கள் அப்படின்னா, அப்படிப்பட்ட சகா அந்த மனிதன் அனசேஹே, அனசேகனா ஆயுதங்களினாலே என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, திராசி, திராசினா பயத்துடன் கூடியவனாக இருந்துட்டே இருப்பான். அது மாத்திரமில்ல, அபாதா ஹி ஒளி குன்றியனாக காணப்படுவான். அவன் அவ்வளவு பிரகாசிக்க மாட்டான் இல்லையா, பிரகாசிக்கவே மாட்டான். அதே மாதிரி கத்தி இல்லாதவன், ஆயுதம் இல்லாதவன் என்ன சொன்னாக்கா, கத்தி இல்லாதவன் இடத்துல கூட பார்த்து பயப்படுவான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவன் கிருஷ்ணரை வாய் விட்டு துதிக்கவே மாட்டான் அப்படின்னா அவன் யாரையுமே போற்ற மாட்டான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட என்ன பண்ணுவான், எதிரியை பார்த்தாலே பயப்படுவான். அவன்கிட்ட ஆயுதம் இருந்தாலும் சரி ஆயுதம் இல்லைனாலும் சரி பயம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்படியாக என்ன சொல்றார், இந்த கிருஷ்ணரை பத்தி தன்னை சேவிப்பவனுக்கு சத்ரு ஜெயத்தை கொடுப்பார், தன்னிடம் அப்படி தன்னை துதிக்காத என்ன பண்ணுவானாக்கா சத்ரு பயத்தை கொடுப்பார். இப்படி கிருஷ்ணரை சேவிக்கிறதுனால நரன் என்ன பண்றான், அவரது அனுகிரகத்தை அடைவான், தன் பகைவர்களை கொள்வான், அபிவிருத்தி பெறுவான். இது பலன்ல காமிக்கணும். அதற்கு மாறா என்ன பண்றானாக்கா, அவன் பிரகாசிக்கவே மாட்டான். அவருடைய நாமாவை உச்சாரணம் பண்ணலனா, எதிரியை பார்த்து கத்தியில ஆயுதம் இல்லைனா கூட பயப்படுவான் இல்லையா. இப்படியான விஷயத்தை கூறுற இந்த ஸ்லோகம் மூலமா, நாது சேவனதா யஸ்ய தயாகா ஆரிவதாயதா சஹா ஹி தாவது அபாதா திராசி அனசேஹே அனவாரவி அப்படிங்கிறதாக இந்த 27வது ஸ்லோகத்தை நாம பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்த்து தெரிஞ்சிடும். சோ இப்படியாக இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 27 எடுத்துட்டு அந்த 27வது ஸ்லோகத்தை நாம 2 கிரமமா பார்த்தோம். அப்படி முதல்ல பார்க்கும் பொழுது அந்த சேது வழியே போனார்கள். அப்படி சமுத்திரத்துல சேதுவை கட்டி அதன் மீது நடந்து போகும்பொழுது அந்த குரங்குகள் வானர சைன்யங்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் ராமர் ரட்சித்தார் அப்படிங்கிறது அனுலோமத்தினுடைய தாற்பயம். பிரதிலோமமா பார்க்கும் பொழுது
கிருஷ்ணர் தன்னை சேவிப்பவர்களுக்கு சத்ரு ஜெயத்தை கொடுப்பார். அப்படி தன்னை சேவிக்காதவர்களுக்கு சத்ரு பயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதாக இந்த 27வது ஸ்லோகம். இன்றைய தினம் நாம அனுலோமம் மற்றும் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அந்த ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 28வது ஸ்லோகத்தை எடுத்து நாம பார்க்க இருக்கோம். நடந்து முடிந்த ஸ்லோகம்லாம் என்னன்னா அபியாசம் பண்ணிட்டே வாங்கோ, பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி, ஒரு क्वेश्चन சுவாமி. சொல்லுங்கம்மா. நீங்க அனுலோமம் சொல்லச்சே, அதாவது இருங்க, ஒருத்தர் நாகு மேடம் பேசிட்டு இருக்காளா? அவ பேசும். மத்த வனஜா மேடம் நீங்க மியூட் போடுங்களேன். ஏன்னா எல்லாரும் ஒரே டைம்ல பேசினா ஒண்ணுமே கேட்காது. சொல்லுங்க மேடம். க்ஷமிக்கணும். அனுலோமம் அவ்யம் அன்வயம் சொல்லச்ச அவதா மிஸ் ஆயிடுத்து ஒண்ணு. அப்புறம் எனக்கு பிரதிலோமத்துல தாவத்து, அது ரெண்டு மீனிங்கும் என்ன சுவாமி? சொல்றேம்மா. அதாவது கிட்டத்தட்ட அந்த அவதாவும் சரி திராத்தாவும் சரி ஒரே மாதிரியான பொருள் தான். அதாவது என்ன அர்த்தம்னா காப்பாற்றுபவர்கள் அப்படின்னு மாறி அவளை ரட்சிப்பர். அதாவது ராமர் அந்த சமுத்திரத்துக்கும் எதுவும் ஆகாம திராத்தா, அவதானா அந்த ஜல ஜந்துக்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துட்டார். சோ இந்த திராத்தானாலும் காப்பாற்றுபவர் தான் அர்த்தம், அவதான்னா ரட்சிப்பவர் அர்த்தம். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா இது எங்க நம்ம பொறுத்திக்கனாக்கா அந்த ஜல ஜந்துக்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பண்ணதுனால அவதா. திராத்தான்னு வரும்போது அந்த வானர சைன்யங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துட்டாருன்ற போது திராத்தா. சரியா? இது முதல்ல அனுலோமத்துல கிளியர் ஆச்சா? அதாச்சு. தாவத்து பிரதிலோமத்துல தாவத்து. சாரி சுவாமி, சரியா சொல்லல. பாக்கணும். பிரதிலோமத்துல ஒரே நிமிஷம். ஒரே செகண்ட். நாது சேவனதः யஸ்ய தயாகः ஆரிவதாயதः சஹாஹி தாவத். அந்த இடத்துல கேக்குறீங்களா? தாவத்து அபாதா ராசி அப்படி சொல்லும் பொழுது அந்த தாவத்து அர்த்தம் சொல்லியா? நான் அதுக்கு இல்ல சுவாமி, நான் மிஸ் பண்ணிருப்பேன். சரியா? நான் எழுதிக்கல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. தாவத்து அதாவது அவ்வளவாக பிரகாசித்தார். அதாவது இப்ப அவரை நாம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோமோ, தாவத்து அப்படின்னா அவன் பிரகாசிப்பான்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றனாக்கா அவனை பண்ணல அப்படின்னும் போது தாவதாபாதா, அது ரொம்ப பிரகாசிக்கவே மாட்டான். எவ்வளவு தூரம் நம்ம மங்கிடுவோம்னு சொல்றோம் இல்லையா, மங்கி போதல் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய டெப்த் சொல்றதுக்கு தாவத்து அவ்வளவு பரியந்த நம்ம பிரகாசிக்கவே மாட்டான். தனியோஸ்மி சுவாமி. என்னமா சோயத்தோனா என்ன மீனிங் சுவாமி? தோயதோ, தோயன்னா ஜலம் சொன்ன இல்லையா, அந்த ஜலம்னா அப்ப அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அதனுடைய பாதுகாப்பும் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஜலம் ஜல ஜந்துக்கள் அதனுடைய பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப நம்ம சேது சமுத்திரம் நம்ம கட்டுறோம், பாலத்தை நிர்மாணம் பண்றோம். அப்படி நிர்மாணம் பண்ணும்பொழுது அது எங்க இருக்கு? அந்த சேது சமுத்திரம் ஜலத்துக்கு மேலதானே வரப்போறது. அப்போ ஜலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜலமோ ஜல ஜந்துக்களோ எதுவும் ஆகாத மாதிரி கட்டப்பட்ட தோயதோன்னு. ஜலத்துக்கும் ஜல ஜந்துக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கட்டப்பட்ட நவசேதுனா, அந்த புதியதான பாலத்தினால் அப்படின்னு அர்த்தம். ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ.
தன்யூஸ்மி